இப்போ லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் இன்னொரு சம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு டோட்டல் டிமாண்டும் டோட்டல் சப்ளையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் வேறு ஆன்சர் தான் வந்து 15 வருது. ஆட் பண்ணால் இங்கேயும் 15. அதனால் therefore the given problem is balanced. நீங்கள் இதை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி கொஷின் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி போடுங்க. ஓகேவா? இப்போ ஸ்டெப் 1ல் நான் கொஷின் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ ஸ்டெப் 1ல் நான் கொஷின் எழுதிட்டேன். இந்த மேட்ரிக்ஸ்லேயே எது ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0. அதனால் இது செல் 2 3 அதில் மினிமம் பார்க்குறேன். அதுக்கு நேராக கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமில் சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்க்குறேன். அது ஒன்றுத்தில் சப்ளையில் 8ம் டிமாண்டில் 2ம் இருக்குது. அதில் மினிமம் வேல்யூ வந்து 2. அதை அலோகேட் பண்ணுறேன் 2 3ல் செல். ஓகேவா? அதை அலோகேட் பண்ணிட்டேன். 2ல் 2 போச்சுன்னா 0, 8ல் 2 போயிடுச்சுன்னா 6 ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ 0 ஆனது காலம். ஓகேவா? காலம் 0 ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறத நான் ஸ்டெப் 2ல் போட்டுக்கிறேன். இப்போ காலம் கேன்சல் ஆன காலம் விட்டு ஸ்டெப் 2ல் பேலன்ஸ் இருக்கிறது எழுதிட்டேன். அதில் மினிமம் இந்த மேட்ரிக்ஸ்லேயே எது மினிமம் வேல்யூனா 1. அதுக்கு நேராக இருக்கிறது 6 3 இருக்குது. அதில் மினிமம் வந்து 3. அதனால் 3 அலோகேட் பண்ணுறேன் செல் 2ல். ஓகேவா? 3 அலோகேட் பண்ணிட்டேன். 3ல் 3 போயிடுச்சுன்னா 0, 6ல் 3 போயிடுச்சுன்னா 3. இப்போ காலம் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த காலமும் பேலன்ஸ் இருக்கிறத நான் ஸ்டெப் 3ல் எழுதிக்கிறேன். ஸ்டெப் 3ல் நான் இப்போ எழுதிட்டேன். அங்கே கேன்சல் ஆனதை விட்டுட்டு இப்போ செல் இதில் எது லோவஸ்ட் வேல்யூன்னு பார்த்தோன்னா 2 தான். இந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இந்த 2க்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. செல் 1ல் எது மினிமம் வேல்யூன்னு பார்க்குறேன். கரஸ்பாண்டிங் சப்ளை அண்ட் டிமாண்டில் 4 தான் வந்து மினிமம் வேல்யூ. ஸோ 4ஐ வந்து நான் அலோகேட் பண்ணிட்டேன். அதை டிக்ரீஸ் பண்ண போகிறேன். 4ல் 4 போயிடுச்சுன்னா 0, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. இப்போ ரோ கேன்சல் ஆகிடும். ஏன்னா 0 ஆனதுனால ரோ கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறத நான் ஸ்டெப் 4ல் எழுதிக்கிறேன். இப்போ நான் ஸ்டெப் 4ல் பேலன்ஸ் இருக்கிறது எடுத்து எழுதிட்டேன். அதில் வந்து லோவஸ்ட் வேல்யூ 3 தான் எனக்கு. இந்த மேட்ரிக்ஸ்லேயே லோவஸ்ட் வேல்யூ 3. அதில் கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமில் பார்க்குறேன். அதில் மினிமம் வேல்யூ வந்து 1. ஸோ 1ஐ வந்து நான் அலோகேட் பண்ணுறேன். இப்போ வந்து அலோகேட் பண்ண உடனே மைனஸ் பண்ண போகிறேன். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 ஆகிடும். இப்போ வந்து காலம் கேன்சல் ஆகிடும். ஏன்னா 0 ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறத நான் ஸ்டெப் 5ல் போட போகிறேன். இப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். 4 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ 4ல் வந்து நான் அலோகேட் பண்ண போகிறேன். மினிமம் வேல்யூ வந்து 2வை அலோகேட் பண்ணிட்டேன். 2 - 2 0 ஆகிடும். 5 - 2 வந்து 3 ஆகிடும். இப்போ ரோ வந்து கேன்சல் ஆகிடும். ஏன்னா 0 ஆனதுனால ரோ கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஸ்டெப் 6ல் எழுதிக்கலாம். ஸ்டெப் 6 பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 8 மட்டும்தான் இருக்குது. அதில் சப்ளை வந்து 3 இருக்குது. இங்கே டிமாண்டும் 3 இருக்குது. ஓகேவா? இந்த சப்ளை இப்போ 3 அலோகேட் பண்ணி விட்டுடணும். இதுக்கு இந்த மினிமம் எழுதிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதுக்கும் எழுதிட்டேன். இதுதான் செல் 3 4. 3 4ல் ரெண்டும் பார்க்குறோம். 3 தான் இருக்குது. ஸோ அலோகேட் பண்ணி அப்படியே விட்டுடுறோம். இப்போ கொஷின் எழுதிட்டு எந்த ஸ்டெப் 6 வரைக்கும் ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 6 வரைக்கும் அலோகேட் பண்ண எல்லாத்தையும் கொஷினில் அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஷின் எழுதிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து 6 ஸ்டெப் வரைக்கும் எதெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 0ல் 2வை அலோகேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து செல் 2 2ல் 3 அலோகேட் பண்ணியிருக்கோம். செல் 2 2ல் 3 அலோகேட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஸ்டெப்பில் செல் 1 1ல் 4 அலோகேட் பண்ணியிருக்கோம். செல் 2 1ல் 1 அலோகேட் பண்ணியிருக்கோம். செல் 2 1 தான் இதில் 1 அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 5ல் செல் 2 4ல் 2 அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 6ல் செல் 3 4ல் 3 அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ அலோகேஷன் செக் பண்ணலாம். 1 2 3 4 5 6 அலாட்டட் செல் இருக்குது. அந்த ஃபார்முலாலையும் ஃபார்மேட்லேயும் போட்டு பார்த்துக்கலாம். m + இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் காலம் வந்து 4 இருக்குது. -1 4 + 3 எவ்வளோன்னா 7. 7 -
1 வந்து 6 ஓகேவா 6 is equal to 6 இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நான் டீஜெனரேட் ப்ராப்ளமாக இருக்குது நம்ம இதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இதுவே நான் டீஜெனரேட்டாக தான் இருக்குது ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஓகேவா இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து 4 into 2 plus 1 into 3 plus 3 into 1 plus 2 into 0 plus 2 into 4 plus 3 into 8 இது எல்லாத்தையும் calculate பண்ணிக்கலாம் 4 2s are 8 3 1s are 3 3 1s are 3 2 into 0 0 தான் 4 2s are 8 3 into 8 வந்து இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ₹46 இதுதான் உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ₹46 ஓகே தேங்க்யூ